மது போதையில் கவிஞர் வாலி எழுதிய பாட்டு மாஸ் ஹிட் அடிச்ச கதை தெரியுமா? தமிழ் சினிமால பல சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியுள்ள கவிஞர் வாலி ஏவிஎம் நிறுவனத்திற்காக எழுதிய முதல் பாடலை குடிபோதையில எழுதியிருக்காராம். அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. வாலிப கவிஞர் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டவர் தான் வாலி. இவர் சினிமால அறிமுகமான காலகட்டத்துல உச்சத்துல இருந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னா அது ஏவிஎம் தான். அந்த நிறுவனத்துக்கு பாட்டு எழுதணும் அப்படின்றது வாலியோட நீண்ட நாள் ஆசையா இருந்திருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு பல வருடங்களா வாலிக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா பொதுவா ஏவிஎம் படங்கள் அப்படின்னாலே கண்ணதாசன் தான் பாட்டு எழுதுவாராம். அதனால வாலிக்கு சினிமால அறிமுகமாகி 5 ஆண்டுகள் அனுப்பவும் ஏவிஎம் நிறுவனத்திடமிருந்து ஒரு வாய்ப்பு கூட வராம இருந்திருக்கு. ஒரு நாள் MS விஸ்வநாதனோட ஸ்டுடியோல வேற ஒரு படத்துக்காக காலையில பாடல் எழுதிய வாலி மதியம் என்ன படத்துக்கான ரெக்கார்டிங் அப்படின்னு கேட்க அவரோ ஏவிஎம் படத்தின் ரெக்கார்டிங் இருப்பதா சொல்லிருக்காரு. ஏவிஎம் படம் அப்படின்னா நமக்கு வேலை இருக்காது அப்படின்னு நினைச்சு வாலி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததால மதிய வேளையில மூச்சு முட்டை குடிச்சிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அப்போ MSVயோட ஸ்டுடியோவுக்கு போன ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ எதிர்ச்சியாக அங்க வாலி எழுதின தெய்வத்தாய் பட பாடல்களை எல்லாம் கேட்டிருக்காரு. அந்த பாடல் வரிகளை கேட்டு வியப்படைந்த மெய்யப்ப செட்டியார் யார் எழுதின பாடல்கள் இது அப்படின்னு கேட்க அதற்கு MSV இது எல்லாமே வாலி எழுதினது அப்படின்னு கூறியிருக்காரு. அவரை தன்னோட படத்திலையும் பாடல் எழுத வைக்க முடிவெடுத்த மெய்யப்ப செட்டியார் தன்னோட தயாரிப்புல உருவாகிற சர்வர் சுந்தரம் திரைப்படத்துக்காக அவசரமா ஒரு பாடல் தேவைப்படுவதால் அந்த பாடலை எழுத வாலியை அழைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வாலியை வர சொல்லுமாறு தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுல குடிபோதையில இருந்த வாலியிடம் மெய்யப்ப செட்டியார் பாடல் எழுத அழைத்திருக்கும் விஷயத்தை அந்த நபர் சொன்னதும் திக்கு முக்காடி போன வாலி உடனடியா குளிச்சுட்டு குடிபோதையிலேயே பாடல் எழுத போயிருக்காரு. அப்போ வாலி கிட்ட MSV சிச்சுவேஷன் சொல்ல அந்த போதையிலையும் அவர் எழுதின அழகிய பாடல் தான் சர்வர் சுந்தரம் படத்துல இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் அப்படின்ற பாடல். இப்படி ஒரு கவித்துவமான பாடலை வாலி குடிபோதையில தான் எழுதினாரு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த பாடல் காலம் கடந்து நிலைத்து நிற்க அந்த பாடல் வரிகளும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றது மறுக்கவே முடியாத உண்மை.